நமது ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் பார்க்கப் போவது இராமாயணத்தின் ஒரு ஒப்பற்ற கதாநாயகனைப் பற்றி. எவர் ஒருவர் இல்லை என்றால் இராமாயணமே இல்லை என்று சொல்லலாமோ, அத்தகைய மாபெரும் வீரன், பக்தியில் சிறந்தவன், ஞானத்தில் உன்னதமானவன், ஆம், அவர்தான் அனுமன். இராமாயணத்தின் ஒவ்வொரு காண்டத்திலும் அவருடைய முக்கிய பண்பு என்ன, எவ்வாறு அவர் ஸ்ரீராமபிரானின் தூணாக விளங்கினார்? வாருங்கள், இந்த காணொளியை இறுதி வரை பாருங்கள், அனுமனின் மகிமையை முழுமையாக உணர்வீர்கள். பால காண்டத்திலும் அயோத்தியா காண்டத்திலும் அனுமனின் நேரடி பங்களிப்பு குறைவாக இருந்தாலும் இவைதான் அவரது வருகைக்கு அடித்தளமிட்டன. இந்த காண்டங்களில் ராமபிரானின் பிடத்து, சீதாதேவியின் திருமணம், பிராமரின் வனவாசம் ஆகியவை நிகழ்கின்றன. அனுமனின் வருகைக்காக காத்திருக்கும் ஒரு அமைதியான காலகட்டம் இது. ஆரண்ய காண்டத்தில்தான் ராமபிரான் சீதையை இழக்கிறார். இந்த காலகட்டத்தில்தான் சுக்ரீவனின் அறிமுகம் ஏற்படுகிறது. சுக்ரீவனுடன் நட்பு கொண்ட பிறகு ராமபிரான் சீதையை தேடும் பணியை தொடங்குகிறார். இங்கிருந்துதான் அனுமனின் வதத்தான பயணம் ஆரம்பிக்கிறது. கிட்கிந்தா காண்டம் அனுமனின் வாழ்வில் ஒரு திருப்புமுனை. ராமபிரானை சந்தித்து அவருடன் சுக்ரீவனுக்கு நட்பு ஏற்படுத்தி வைப்பவர் அனுமன்தான். சுக்ரீவனுக்கு இடந்த ராஜ்யத்தை திரும்பப் பெற்றுத்தர ராமர் உதவிய பிறகு சுக்ரீவன் சீதையை தேடும் பொறுப்பை ஏற்கிறார். அப்போது 100 யோசனை தூரம் கடந்து சென்று சீதாதேவியை கண்டுபிடித்து வரும் வல்லமை அனுமனுக்கு மட்டுமே உண்டு என்று ஜாம்பவான் கூற, அனுமன் தனது சக்தியை உணர்ந்து கொள்கிறார். இங்கிருந்துதான் அவரது லங்கா பயணம் ஆரம்பமாகிறது. இராமாயணத்தின் மணிமகுடம் என்று சுந்தரகாண்டத்தை சொல்லலாம். காரணம், இதில் முழுக்க முழுக்க அனுமனின் வீரமும் பக்தியுமே பேசப்படும். ஒற்றனாக சமுத்திரத்தை தாண்டி இலங்கைக்குச் சென்று அசோகவனத்தில் சீதாதேவியை கண்டுபிடித்து ராமபிரானின் அடையாள மோதிரத்தை கொடுத்து ஆறுதலளித்து ராவண சபையில் தனது தூது பணியை செவ்வனே செய்து இலங்கையை எரித்து என அனுமன் புரியும் சாகசங்கள் ஏராளம். சீதாதேவிக்கு நம்பிக்கை அளித்து ராமபிரானுக்கு சீத்தையின் செய்தியை கொண்டு வந்தவர் அனுமன். யுத்த காண்டத்தில் அனுமன் ஆற்றிய பங்கு அளப்பரியது. ராமராவண யுத்தத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் அனுமன் தனது வீர பராக்கிரமங்களை வெளிப்படுத்தினார். லக்ஷ்மணர் மயக்கமுற்றபோது சஞ்சீவி மலையை தூக்கிக் கொண்டு வந்தவர் அனுமன். கும்பகர்ணன், மேகநாதன் போன்ற பல அசுரர்களை எதிர்த்து போரிட்டு ராமபிரானின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார். யுத்தம் முடிந்த பிறகு சீதாதேவியை மீண்டும் ராமபிரானிடம் அழைத்து வரும் தூதுவனாகவும் அனுமன் விளங்கினார். ராமபிரான் பட்டாபிஷேகம் செய்து கொண்ட பிறகு அனுமனுக்கு தனது நன்றியை தெரிவித்த காண்டம் இது. ராமபிரான் மீதான அவரது மாறாத பக்திக்கு கிடைத்த அங்கீகாரம். அனுமன் சிரஞ்சீவியாக வாழ வரம் பெற்றதும் இந்த காலகட்டத்தில்தான். அனுமன் வெறும் ஒரு வானர வீரர் மட்டுமல்ல, பக்தி, வீரம், பணிவு, ஞானம், கடமையுணர்வு இவை அனைத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு காண்டத்திலும் ராமபிரானின் வெற்றிக்கு முதுகெலும்பாக நின்று தனது சுவாமிக்கு உற்ற துணையாக இருந்தார். அனுமனின் திருநாமத்தைச் சொன்னாலே சங்கடங்கள் தீரும் என்பார்கள். நன்றி.